ஹலோ ஹால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் பயன்படுத்த முடியாது. எல்லா விதமாகவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், காமெடி, நியூஸ் பார்க்கலாம். எல்லா விதமான நியூஸும் வேர்ல்டு நியூஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான கண்டென்ட்டுமே நீங்கள் கிடைக்கும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம், பணமும் சம்பாதிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் சர்வைவ் ஆகி மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் விஷயம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸ் வேணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டு, அதுவும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது யூடியூப் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து அந்த விளம்பரம் வந்து எல்லா சேனல்லையும் நம்மளால் விட முடியாது. யார் யார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து மானிட்டைசேஷன் அதாவது அவங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வீடியோஸை வந்து ஆட்ஸ் மூலிமா மானிட்டைஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் வந்து ஒரு மினிமம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாச்சும் வந்து உங்கள் சேனலில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடைசி 12 மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து 4000 அதாவது 4000 மணி நேரம் வந்து வீடியோஸை வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனல் வந்து ஆக்டிவாக நீங்கள் வந்து கன்டினியூஸாக வீடியோஸ் போட்டே இருக்கணும். இந்த மூணு ரூல்ஸையும், அதாவது 3 எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலை வந்து அவங்க மானிட்டைஸ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலியமாக மானிட்டைஸ் பண்ண அவங்களுக்கு வந்து உனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் உங்கள் சேனலில் வந்து ரெடியானே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? விளம்பரம் கொடுத்ததில் பின்னாடி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளம்பரம் கொடுக்கறதில்ல, இதில் மூலியமாக வர்ற ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு எந்த பர்சன்டேஜில் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55-45. அதாவது உங்களுக்கு ஒரு $1000 ஆட்ஸ் மூலிமா உங்கள் சேனலுக்கு வருதுங்கன்னா அந்த $1000 55%, அதாவது $550 வந்து உங்களுக்கும் $450 வந்து யூடியூபுக்கும் போயிடும், அதாவது கூகுள் கம்பெனிக்கு போயிடும். அதாவது 55-45 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட ரெவன்யூ வந்து அவங்க பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பிரித்து இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்சென்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் சேனல் வந்து இந்த எலிஜிபிலிட்டிலாம் பாஸ் ஆகணுன்னே நீங்கள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாம் நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மூலிமா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் மூலிமா மந்த்லி வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போகணுன்னா மினிமம் வந்து உங்கள் சேனல்லேருந்து வந்த ரெவன்யூ வந்து மினிமம் $100 இருக்கணும். $100 மேலே வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மந்த்லி வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. இப்படி தான் யூடியூப் ஒர்க் ஆகுது. யூடியூப்பில் ஆட்ஸ் மூலிமா மட்டும் வந்து சேனல்ஸ் வந்து ரெவன்யூ வந்து எடுக்கிறது இல்லைங்க. இன்னொரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சேட்ஸ் அண்ட் சேனல் மெம்பர்ஷிப் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர் சேட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கான ஆடியன்ஸில் சில பேர் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னா வந்து நீங்கள் ஏதாவது லைவ் வரும்போது அவங்க வந்து உங்கள் கூட பேசுகிறது வந்து அவங்க மட்டும் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூப்பர் சேட் யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் சேட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ்லேயோ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது சூப்பர் சேட் எனேபிள் பண்ண யூசர்ஸ் மட்டும் அவங்களோட ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது நீங்கள் யாராவது லைவ் யூடியூப்பில் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழே லைவ் சேட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேரோட மெசேஜ் மட்டும் சில கலர்ஸில் வந்திருக்கும், ஹைலைட்டடாக ஒரு ரெட் எல்லோ அந்த மாதிரி ஹைலைட்டடாக வந்திருக்கும். அதுதான் சூப்பர் சேட். அதாவது இந்த இதை ஆன் பண்ணி காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சேட் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அதான் சூப்பர் சேட். இன்னொன்று சேனல் மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து சில எமோஜிஸ்லாம் கொடுப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி எமோஜிஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ், அந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு சேனலில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சில எமோஜிஸ் கொடுப்பாங்க. சில குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் மட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் அதில் மெம்பர்ஷிப்பில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக மட்டும் தனியான லைவ் இருக்கும். நார்மலாக ஒரு சேனலில் ஒருத்தர் லைவ் வர்றாருன்னா அதை வந்து எல்லாருமே பார்க்கலாம். அவங்க சேனலில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்கலாம், வெளியே இருக்கவங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா ஒரு சில லைவ்ஸ் ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலி ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த
சேனல் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் ரெவென்யூ க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்கள் கம்பெனி இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துனீங்கன்னா அதோட டிஷர்ட்ஸ், அதோட கேப்ஸ், ஷூஸ் இல்லை அந்த மாதிரி கேப்ஸ் ஏதாவது பிராண்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து உங்கள் சேனல் மூலிமா நீங்கள் சேல் பண்ணி அது மூலிமா ரெவென்யூ எடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் இந்த ரூல்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்மில் புதுசாக வர்றவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.